ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல் எக்ஸாம் கிராக் தமிழ். நாம் இப்போ போர்ட் மாஸ் ரூலோட 3வது வீடியோவில் இருக்கும். ஃபஸ்ட்டு வீடியோவில் போர்ட் மாஸ் ரூலை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன், வி போர்ட் மாஸ்னால் என்னன்னு சொல்லிட்டு. 2வது வீடியோவில் பார் டைப் அண்டு பிராக்கெட் சம்மந்தப்பட்ட சம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இன்னைக்கு ஆஃபு, ஆர்டர், அதுக்கப்புறம் டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன்ஸ் இது சம்மந்தப்பட்ட எல்லா சம்ஸ்ன்றதை விட எல்லா கான்செப்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ நமக்கு தெரியும் ஒயிட் செக் பண்ணு, ரைட்? ஸோ இப்போ நமக்கு தெரியும் ஆஃப் அப்படின்றது என்ன அப்படின்னா போர்ட் மாஸில், ஸோ போர்ட் மாஸ் ரூலில் நமக்கு வி போர்ட் மாஸ் அப்படின்றது தெரியும். வினிகுலம் பிராக்கெட் முடிஞ்சிச்சு. ஓ அப்படின்றது ஆஃப் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்தீங்க, ஆனால் ஆர்டருக்கு அப்புறம் ஆஃப் அப்படின்றது போர்ட் மாஸ்லேயே கிடையாது. பட் இட் ஹேஸ் டு பி டன் பிஃபோர் டிவிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் முன்னாடி இது நடக்கணும். அதுதான் சொல்லியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து பார் டைப்பு, பிராக்கெட்டு, ஆர்டரு, அதுக்கப்புறம் ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். அதுதான் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணது. நீங்கள் அதில் ஏதாவது டவுட் இருக்குதா நீங்கள் ஃபஸ்ட்டு வீடியோஸ் போய் பார்த்துக்கோங்க. இப்போ டிவிஷன், ஓகேங்களா? ஸோ ஆஃப் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் முடிச்சிடலாம். மல்டிப்ளிகேஷன் பிஃபோர் டிவிஷனுக்கும் மல்டிப்ளிகேஷனுக்கும் முன்னாடி இந்த ஆஃபை நம்ம கம்ப்ளீட் பண்ணிடணும். ஓகேங்களா? அதான் கான்செப்ட். இது சம் வரும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ரைட்? ஸோ டிவிஷன், ஸோ டிவிஷன் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நார்மல் நம்பர் டிவிஷன் 6/3ன்னு என்ன வரும்? 1 டைம், இது 2 டைம், ஸோ 2 ஆன்சர் வரும். இதுவே 0.06 டிவைடட் பை 0.3, இல்லைன்னா இன்னும் சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா 0.6 டிவைடட் பை 0.03 இப்படி வச்சுக்கலாம். அப்போதான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ இது எப்படி டிவைட் பண்ணுறது அப்படின்ற கன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு, அந்த கன்ஃபியூஷன்ஸ் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் நிறைய பேருக்கு. அதனால இந்த மாதிரி சம்ஸை விட்டுட்டு போயிடுவீங்க. அது எப்படின்னா இது வந்து இந்த டாட் இருக்கு இல்லையா, அந்த டாட்டை ஒன்னுன்னு கன்சிடர் பண்ணீங்க. இந்த டாட்டு தான் அந்த 1. அதுக்கப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோவை நீங்கள் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். அப்போ என்ன ஆகுது? 0.6 டிவைடட் பை 0.03. இதில் எது பெரிய நம்பராக இருக்கோ அதை நம்ம நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இப்போ 100, ஓகேங்களா? அப்போ 100ஆல் நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும்? 60 டிவைடட் பை 3ன்னு வரும். ஸோ பாயிண்ட்டுக்குள்ளே இங்கேருந்து ஒரு 0 2 0, அப்போ 1 டைம், இது 20 டைம்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்போ ஆன்சர் என்ன வரும்? 20ன்னு வரும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு 2/3 டிவைடட் பை 1/3ன்னு வருதுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன கான்செப்ட்னா a/b டிவிசிபிள் ஆஃப் c/d அப்படின்றதும் a/b த ஹோல் டிவைடட் பை c/d அப்படின்றதும் ஒன்று தான். அப்போ நம்ம ரெசிப்ரோக்கல் தலைகீழ் அப்படின்றத கொண்டு வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இப்படி எழுதுறதை எப்படி டிவைட் பண்ணிக்கலாம்னா a/b மல்டிபிள் ஆஃப் d/cன்னு நம்ம மாற்றிக்கலாம். a/b டிவைடட் ஆஃப் c/d அப்படின்றத இப்படி எழுதிக்கலாம். ஸோ கிட்டத்தட்ட இதையும் நீங்கள் இப்படி கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அப்போ எப்படி வரும்? 2/3 டிவிசிபிள் ஆஃப் 1/3, இது இங்கே மேலே வந்துடும். அப்போ 2/3 இன்ட்டு 3/1, 3 கெட்ஸ் கேன்சல், அப்போ 2ன்றது ஆன்சர். ஓகேங்களா? ஸோ டிவிஷன். மல்டிப்ளிகேஷன். ஸோ இப்போ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட். ஸோ மல்டிப்ளிகேஷன்ஸ், இப்போ நார்மல் மல்டிப்ளிகேஷன்ஸ் எப்படி வரும்? 3 × 4 அப்படின்றது 12ன்னு நம்ம போட்டுருவோம். அதுவே 0.3 இன்ட்டு 0.04 அப்படின்னா எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்கோ, இப்போ வந்து 3க்குன்னா 12 நம்ம கொண்டு வந்துடணும். அப்போ 1 2 3 டிஜிட் இருக்குது, 3 டிஜிட் நம்ம தள்ளி வைக்கணும்.
ஸோ இங்கே 2 டிஜிட் இருக்குது, இங்கே ஒரு டிஜிட் இருக்குது. ஸோ அந்த டெசிமல் பாயிண்ட்டை தள்ளி நம்ம ஜீரோஸ் தள்ளி வைக்கணும். அப்போ 1 2 3 டிஜிட் அப்படின்றப்ப இங்கே ஒரு 0 வச்சுக்கணும். அப்போ 0.012 அப்படின்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும். ஸோ நீங்கள் இங்கே ஒரு டிஜிட் இருக்குது, இங்கே 2 டிஜிட் இருக்குது. ஸோ அப்படி கால்குலேட் பண்ணும்போது நமக்கு மொத்தம் 3 டிஜிட் தள்ளி வைக்கணும். நமக்கு இங்கே இதோட 2 டிஜிட் தான் இருக்குன்றதுனால ஒரு 0 போட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டாட் வச்சுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு ஃப்ராக்ஷனில் 1/3 மல்டிபிள் ஆஃப் 6/5ன்னு வருது அப்படின்னா கேன்சல் பண்ணால் வரும் 2 டைம்ஸ் 1 டைம். அப்போ 2/5 தான் ஆன்சர். ஓகேங்களா? என்னடா ஃப்ராக்ஷனில் வருது, ஆன்சர் கரெக்டாக வருமா அப்படி இப்படின்னா யோசிக்க வேணாம். ஃப்ராக்ஷனில் வந்தாலும் ஆன்சர் கரெக்டாக தான் வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷன். ஸோ அடிஷன் பார்த்தீங்க அப்படின்னா நார்மல் இன்டீஜர்ஸ் அடிஷன் பண்ணும்போது 5 + 4 = 9. அதுவே 0.5 + 0.4 இந்த மாதிரி டெசிமல் வந்துச்சு அப்படின்னா நாம் 0.9ன்னு வச்சுக்குவோம். இப்போ 0.5 0.4 அப்படியே ஆட் பண்ணோம்னா 0.9. ஒருவேளை 0.05 + 0.3 அப்படி இருக்குன்னா எப்படி ஆட் பண்ணுவோம் அப்படின்னா 0.05 0.3க்கு அப்புறம் 0. ஓகேங்களா? அப்போ நமக்கு இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் வந்தாலும் அதை 0 தான் போடுவோம். அப்போ 5 3 0.35. ஓகேங்களா? ஸோ இப்படி. அதுவே 1/3 + 1/4 அப்படி வந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணோம்னா இது ஃபுல்லாக நியூமரேட்டர்னு சொல்லுவாங்க, இதை டினாமினேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கு டினாமினேட்டர்ஸ் ரெண்டு சேமாக இருந்தால் தான் நம்மளால நியூமரேட்டர் ஆட் பண்ண முடியும். அப்போ சேமாக வர மாதிரி மல்டிப்ளை பண்ணணும், சேமாக இருக்கிற மாதிரி நம்பர் கொண்டு வரணும்னா அதுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிக்கணும். 3க்கும் 4க்கும் எல்சிஎம் பார்த்தீங்க அப்படின்னா 12. ஸோ 3 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணால் 12 வரும் அப்படின்றப்ப அது நியூமரேட்டரை டினாமினேட்டர்லேயே மல்டிப்ளை பண்ணும். அப்போ 3 × 4 இங்கேயும் 4, அப்போ 4. இங்கே 4 × 3 12 வரும். அப்போ மேலேயும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 4 + 3 அப்போ என்ன வரும் 7/12 அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ அடிஷன் ஓரளவுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சப்ராக்ஷன்ஸ் எப்படின்றதை இந்த கேப்பில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் சம்ஸ் வந்துருச்சு, அதனால இந்த கேப்பில் நம்ம சப்ராக்ஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். இப்போ சப்ராக்ஷன்ஸ் ஓகேவா? சப்ராக்ஷன் அப்படின்றது எப்படி வரும்? இப்போ இன்டீஜர்ஸில் 5 - 4 = 1னா டேரெக்டாக நமக்கு எல்லாருக்குமே தெரியும் 5 - 4 அப்படின்றது 1ன்னு நம்ம போட்டுருவோம். அதுவே 0.5 - 0.4னா 0.5 இனிஷியலி இப்படி போட்டு பழகுங்க, அப்புறம் போக போக அப்போ என்ன வரும் 0.1. அதுவே ஒருவேளை 0.5 - 0.05 இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவீங்க 0.5 0.05 அப்போ நியூமரேட்டரில் 5 போட்டுக்கணும். அப்போ 5 வரும் 4, அப்போ 0.45 அப்படின்னு உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுவே 1/3 - 1/4 அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸ் என்ன பண்ணுவீங்கன்னா எப்படி அடிஷன் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்ராக்ஷனுக்கு எல்சிஎம் கீழே டினாமினேட்டருக்கு கண்டுபிடிக்கணும். அப்போ 3க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்து என்ன வரும் 12. ஸோ இப்போ கீழே இருக்கிற நம்பரை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் மேலேயும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் அப்போ தான் 12 வரும். அப்போ 4 இதை கீழே இருக்கிற நம்பரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும், மேலே இருக்கிற நம்பரையும் 3ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 12 அப்படின்றப்ப ஸோ -3 அப்போ என்ன ஆகுது 1/12. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் அடிஷன் சப்ராக்ஷன்ஸில் ஃப்ராக்ஷன் வந்தால் டெசிமல் வந்தாலும் நம்ம அதை யூஸ் பண்ணணும். ஸோ நாம் இதில் ஒரு சம்ஸ் போட்டோம்னா நமக்கு ஒரு ஐடியாலஜி கிடைச்சிடும். ஓகேங்களா? இப்போ ஃபஸ்ட்டு சம்மு பார்க்குறீங்க, இதில் எப்படி பார்த்தீங்கன்னா ப்ராக்கெட் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது. ஓகேங்களா? இதில் சென்டர் ஆஃப் த ப்ராக்கெட் இங்கே தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும். இதுதான் ஃபஸ்ட்டு சால்வ் பண்ணணும், அதுக்கப்புறம் இதை செகண்டு சால்வ் பண்ணணும், அப்புறம் இந்த டேர்மை தேர்டு சால்வ் பண்ணணும், நெக்ஸ்ட்டு இதை ஃபோர்த்து சால்வ் பண்ணணும். இப்போ என்ன இருக்குது 15 × 2 என்ன வரும் 30. ஓகேங்களா? ஸோ 50 - 20 + 30. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு ப்ராக்கெட் இப்போ ஒரு ப்ராக்கெட் ஆயிடுச்சு × 2. இப்போ 20 + 30 என்ன ஆயிரும்
50 மைனஸ் 20 ப்ளஸ் 30 எவ்வளோ 50 இன்ட்டு 2 ஓகேங்களா. அப்போ 50 மைனஸ் 100 which is equal to minus 50 ஓகேங்களா. ஸோ 50 மைனஸ் 100 is equal to minus 50. ஸோ ரெண்டாவது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன், நீங்கள் பாஸ் பண்ணிவிட்டு அதை சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ப்ராக்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ராக்கெட் முடிக்கணும், அதுக்கப்புறம் இந்த என்டையர் ப்ராக்கெட், அப்புறம் இந்த ஆஃபு, அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் இந்த மைனஸ் ஓகேங்களா. இப்போ 15 இன்ட்டு 2 என்ன வரும் 30, 20 ப்ளஸ் 30 என்ன வரும் 50, 50 இன்ட்டு 2 ஆஃப் 3ன்னு யோசிப்பீங்க. அப்போ இன்ட்டு 2 கிடையாது, 2 ஆஃப் 3 எவ்வளோ வருது 2 ஆஃப் 3 அப்படின்றப்ப 2 இன்ட்டு 3, பட் இதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் ரைட். அப்போ 50 மைனஸ் 50 இன்ட்டு 6ன்னு வரும் ஓகேங்களா. அப்போ 50 மைனஸ் 300 which is equal to minus 250 அப்படின்றது ஆன்சர் ஓகேங்களா. ஸோ தேர்ட் சம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ப்ராக்கெட்டுக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் தரணும், அதுக்கப்புறம் இந்த என்டையர் ப்ராக்கெட்டுக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸு ஓகேங்களா. ஸோ ப்ராக்கெட் முடிஞ்சிருச்சு, அப்போ இந்த ஆஃபுக்கு தேர்டு ப்ரிஃபரன்ஸு, அப்புறம் இதுக்கு ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸு ஓகேங்களா. ஸோ அப்புறமா மல்டிப்ளிகேஷன் ஃபிஃப்த்து ப்ரிஃபரன்ஸு, ஸோ அதுக்கப்புறம் சிக்ஸ்த்து ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு நம்ம தரணும். முதல்ல இதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ என்ன ஆகுது 100 டிவைடட் பை 5 இன்ட்டு 5 ப்ளஸ் 10 ஓகேங்களா, 10 இன்ட்டு 2 ஆஃப் 4. ஸோ 5 இன்ட்டு 5 எவ்வளோ ஆகும் 25. அப்போ 100 மைனஸ் 25 ப்ளஸ் அதுக்கப்புறம் 2 ஆஃப் 4 கால்குலேட் பண்ணணும். அப்போ 2 ஆஃப் 4னா என்ன வரும் 10 இன்ட்டு 8 ஓகேங்களா. இப்போ 100 மைனஸ் 25 ப்ளஸ் 10 இன்ட்டு 8 80 ஓகேங்களா. அப்போ முதல்ல இதை நம்ம கால்குலேட் பண்ணி முடிக்கணும் ரைட். 100 மைனஸ் 25 ப்ளஸ் 80, ஸோ 180ல் 75 ப்ளஸ் 80 எவ்வளோ வரும் 155. ஸோ இதுதான் ஆன்சர் ஓகேங்களா. நெக்ஸ்ட் இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை முடிக்கணும் ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த ப்ராக்கெட்டு இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது, இந்த ப்ராக்கெட் முடிச்சுட்டு அப்புறம் ஆஃப். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து இந்த ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, இது செகண்டு, அதே மாதிரி இதுவும் எல்லாமே அந்த ஃபுல்லாகவே நம்ம ப்ராக்கெட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம், அப்போ தான் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ப்ரிஃபரன்ஸும் இதையும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா இந்த என்டையர் டேர்மை செகண்ட் ப்ரிஃபரன்ஸு, நெக்ஸ்ட்டு இது தேர்டு ப்ரிஃபரன்ஸு, டிவிசிபிலிட்டி எதுவும் இல்லை அப்போ ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸு, அப்புறம் ஃபிஃப்த்து ப்ரிஃபரன்ஸு, இங்கே சிக்ஸ்த்து ப்ரிஃபரன்ஸ், இப்படி தான் நம்ம கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ சம் போட ஆரம்பிக்கும் போது நம்ம எதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் என்ன பண்ணணும் அப்படின்றத பார்த்துட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ ப்ராக்கெட் அப்படின்றது நம்ம சுச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் முன்ன பின்ன கொடுத்துக்கலாம். பட் போர்ட் மாஸ் ரூல் படி நம்ம கரெக்டாக கொடுக்கணும். 2-3 ப்ராக்கெட் கொடுக்குறப்ப அதை நம்ம ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணுறதை எதை வேணால் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம். இப்போ 6 இன்ட்டு 3 என்ன வரும் 18 ஓகேங்களா. ஸோ 10 ப்ளஸ் 18 இந்த ப்ராக்கெட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. 80 மைனஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு 5 ப்ளஸ் 5 எவ்வளோ வரும் 10 ஆஃப் 2 ஓகேங்களா. இப்போ 80 மைனஸ் 28 ப்ளஸ் 4, 10 ஆஃப் 2னா 20, அப்போ 4 இன்ட்டு 20, அப்போ என்ன வரும் 80 மைனஸ் 28 ப்ளஸ் 80 ஓகேங்களா. அப்போ 80 ப்ளஸ் 80 160 மைனஸ் 28, அப்போ 30 போயிடுச்சுன்னா 28. ஸோ 150ல் 30 போயிடுச்சுன்னா இப்போ எப்படி எடுத்துக்கலாம்னா இதை 30 மைனஸ் 2ன்னு எடுத்துக்கலாம் ஓகேங்களா. 28 30 மைனஸ் 2, அப்போ 160ல் 30 போயிடுச்சுன்னா 130, 130ல் 2 இருக்குது, அப்போ 132.
ஸோ 132 தான் அதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் சம்முக்கு போகலாம். இப்போ இந்த ப்ராக்கெட்டில் நீங்கள் இந்த சம்முக்கும் இதுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் ஃபுல்லாக செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இந்த ரெண்டு ப்ராக்கெட்டுக்கு சேர்த்து செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலாம். அதுக்கப்புறமா தேர்டு ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு, ஃபோர்த்து ப்ரிஃபரன்ஸ் இதுக்கு. ஓகேங்களா, இப்போ 2 × 5 என்ன ஆகும்? 10. அப்போ 40 டிவைடட் பை 10 ப்ராக்கெட்டுக்குள்ளே முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ் 6 × 8 - 3 எவ்வளோ? 5. ஸோ இந்த என்டையர் ப்ராக்கெட், அதாவது எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 6ல் இருந்து இது மட்டும்தான் ப்ராக்கெட். இதை முடிச்சுட்டு இது, அதாவது 6 × 8 - 3 இதை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் 3 கொடுத்துருக்கான். ஸோ அப்போ இந்த என்டையர் டேர்முக்குமே இந்த ஆஃப் இருக்குன்னு அர்த்தம். அப்போ 6 × 5 ஆஃப் 3. ஓகேங்களா, நீங்கள் இந்த 5 வரதுன்னு இதை மட்டும் எடுத்துக்கூடாது, இந்த ப்ராக்கெட்டுக்கு இருக்குது. அப்போ 6 × 5 என்ன வரும்? 30 ஆஃப் 3. இங்கே 40 டிவைடட் பை 10 எவ்வளோ வரும்? 4 + 30 ஆஃப் 3னா அப்போ 90 + 4 which is equal to 94. ஸோ அப்போ ஆன்சர் 94. இப்போ சிக்ஸ்த் சம் பார்க்கலாம். இதில் எது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னால் இந்த டேர்முக்கு தான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்புறம் இந்த என்டையர் டேர்முக்கு செகண்ட் ப்ரிஃபரன்ஸு, அப்புறம் இதை ஃபுல்லாக ஆஃப்க்கு தேர்டு, அப்புறம் மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபோர்த்து, அப்புறம் மைனஸுக்கு ஃபிஃப்த்து. ஓகேங்களா, இப்போ 12 டிவைட் பை 3 × 4. இப்போ என்ன பண்ணோம் ஃபஸ்ட்டு? ஸோ 120 மைனஸ் 30 ப்ளஸ் 12 டிவைட் பை 3 என்ன வரும்? 12 டிவைட் பை 3 4, நன்னாங்க 16. ஓகேவா, 16 இன்ட்டு 2 ஆஃப் 5. ஸோ இன்ட்டு 2ஓட நிறுத்த இப்படி மட்டும் கட் பண்ணி பார்க்க தான் தோணும், அப்படி கிடையாது. 2 ஆஃப் 3 5 தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நெக்ஸ்ட் அடுத்த ரவுண்ட். இப்போ 30 + 16 வந்துடுச்சு. ஸோ 120 மைனஸ் 30 + 16 46 இன்ட்டு 10. ஓகேங்களா, ஸோ 46 இன்ட்டு 10 அப்படின்றப்ப 2 ஆஃப் 5னா 10. அப்போ 120 மைனஸ் 460. ஸோ 460ல் 120 போயிடுச்சு அப்படின்னா, ஸோ 20 போயிடுச்சுன்னா 40. ஸோ 340. மைனஸ் தான் பெருசாக இருக்கிறதுனால -340 தான் அதுக்கு ஆன்சர். ஓகேங்களா, நெக்ஸ்ட் செவன்த் சம் பாருங்கள். இதில் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, 8 × 5 ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸும் 4 × 5 செகண்ட் ப்ரிஃபரன்ஸும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இது என்டையரையும் செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துட்டோம். இது ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்தோம் அப்படின்னா ஆஃப்க்கு தேர்டு, மல்டிப்ளிகேஷனுக்கு ஃபோர்த்து, ப்ளஸுக்கு ஃபிஃப்த்து, இப்படி நம்ம டிஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் எங்கே சொல்லியிருந்தோம்? 8 × 5. இப்போ 60 மைனஸ் 8 × 5 என்ன? 40 ப்ளஸ் 100 டிவைடட் பை 4 × 5 என்ன? 20. இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, இன்ட்டு 3 ஆஃப் 2 அப்படின்றப்ப என்ன வரும்? 6. 60 மைனஸ் 40 எவ்வளோ வரும்? 20 ப்ளஸ் 100 டிவைடட் பை 20 அப்படின்றப்ப 120 டிவைட் பண்ணும்போது 5 × 6. ஸோ நீங்கள் ஸ்டெப்பு எடுத்துட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு முடிஞ்சிடும். 5 30. ஸோ 20 + 30 விச் இஸ் ஈக்குவல் டு 50. அப்போ இதுதான் ஆன்சர். எயித்து சம். இப்போ இதில் பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தெரியுது? ஸோ வழக்கம் போல் இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, இது செகண்ட், இதுவும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸு, இந்த என்டையர் டேர்மு செகண்ட் ப்ரிஃபரன்ஸு, இதுவும் என்டையர் டேர்ம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸு, இந்த ஆஃப் வந்து தேர்டு ப்ரிஃபரன்ஸ். இப்போ இந்த என்டையர் டேர்முக்கு தான் இந்த ஆஃப். ஓகேங்களா, இப்போ 10 ப்ளஸ் இப்போ சம் எழுதிக்கலாம். 200 டிவைடட் பை 10
இன்ட்டு 5 2 + 3 5 அதுக்கப்புறமா ப்ளஸ் 6 - 2 என்ன 4 அப்போ 15 இன்ட்டு 4 அதுக்கப்புறமா ஆஃப் 4 ஓகேங்களா. இப்போ 10 × 5 எவ்வளோ 20 / 50 ப்ளஸ் 15 × 4 எவ்வளோ 60 ஆஃப் 4. ஸோ 20 / 50 4 + 240 6 24 அப்போ 244 இதுதான் ஆன்சர். ஸோ லேக் ஆகுதுன்னு யோசித்து 2-3 சாஃப்ட்வேர்ஸ் ட்ரை பண்ணி கடைசியாக என்ன லூப் ஹோல்னு கண்டுபிடிச்சி ஓரளவுக்கு கொண்டு வந்துட்டேன்ப்பா. ஸோ இந்த டைப் இதுதான் நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்டையர் டேர்ம் செகண்ட் ப்ரிஃபரன்ஸு, ஆஃப் வந்து தேர்ட் ப்ரிஃபரன்ஸ், ரைட். ஸோ 12 × 3 என்ன வரும் 36. அப்போ 90 - 36 இன்ட்டு 2 ப்ளஸ் 50 / 10 of 6. ஸோ 90 - 36 அப்படின்றப்ப 90 - 30 எவ்வளோ 60. 60யோட இன்னொரு 6 மைனஸ் பண்ணால் 56 இன்ட்டு 2 ப்ளஸ் 50 / 10 எவ்வளோ வரும் 5 of 6. அப்போ 112 ப்ளஸ் 30 5 of 6 அப்படின்றது 30. அப்போ என்ன வரும் 142 தான் ஆன்சர். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு. ஸோ இப்போ இதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். இதுதான் நமக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், இதுக்கும் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ், இது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அதுக்கேற்ற மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். ஸோ 300 மைனஸ் ஆஃப் 50 + 80 20 நாள் 80 ப்ளஸ் 100 டிவைட் ஆஃப் 20 இன்ட்டு 5 of 3 அப்படின்றப்ப என்ன வரும் 15. ஓகேங்களா. 5 of 3 அப்படின்றப்ப 15. இப்போ 300 மைனஸ் 50 + 80 எவ்வளோ வரும் 130 ப்ளஸ் 100/20ன்றது என்ன வரும் 5. ஸோ 5 × 15. ஓகேங்களா. இப்போ 5 × 15 என்ன வரும் 300 மைனஸ் 130 ப்ளஸ் 5 × 15 75. ஸோ 300ல் 130 போயிடுச்சுன்னா 375 மைனஸ் 130 அப்படின்றப்ப 345 245. 375 100 போயிடுச்சுன்னா 275, அதில் 30 போயிடுச்சுன்னா 245. ஓகேங்களா. ஸோ இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த 3த்துக்கும், அப்புறமா செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் இந்த 3த்துக்கும். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து 150 டிவிஷன் ஆஃப் 15 ப்ராக்கெட்டில் போட்டாச்சு. அப்புறமா ஸோ இது என்டையரும் ப்ராக்கெட் அப்படின்றதுனால இப்படி போட்டுக்கலாம். 40 இன்ட்டு 6 - 4 எவ்வளோ 2. சாரி 6 - 2 எவ்வளோ 4 மைனஸ் 30 + 20 30 + 20 ஆஃப் 2. ஓகேங்களா. ஸோ இந்த என்டையர் டேர்முக்கு தான் இந்த ஆஃப். ஸோ 150 / 15 அப்படின்றப்ப நம்ம டிவிஷன் அப்படின்றப்ப லெஃப்ட் டு ரைட் தான் போடணும். அப்போ 10 டைம்ஸ் வருமா, இது 1 டைம், இது 10 டைம், ப்ளஸ் 40 × 4 அப்படின்றப்ப 160 மைனஸ் ஆஃப் 30 + 20 எவ்வளோ 50 ஆஃப் 2 அப்படின்றப்ப 100. ஸோ 170 மைனஸ் 100 which is equal to 70. ஓகேங்களா. அப்போ இதுதான் ஆன்சர், ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா போர்ட்மாஸ் ரூலில் மேக்ஸிமம் எல்லா டைப் ஆஃப் சம்ஸையும் நம்ம பார்த்துட்டோம். இதுதான் சிம்பிளிஃபிகேஷனோட ஒரு ரூல். ஓகேங்களா. சிம்பிளிஃபிகேஷனில் பேசிக்ஸ் என்னென்னா போர்ட்மாஸ் ரூலை சால்வ் பண்ணால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஓகேங்களா. இப்போ நாம் 3 பார்ட்டாக போர்ட்மாஸ் ரூலை எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸை ஃபுல்லாக நம்ம பார்த்துட்டோம்.
ரைட். இதில் ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட், கியூப், கியூப் ரூட் அப்படின்றத நான் தனியாக உங்களுக்கு ஒரு வீடியோவை கொண்டு வரேன். இதுக்குள்ளே கொண்டு வந்தோம்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக போயிடும். அதனால நான் தனியாக அந்த வீடியோஸ்லாம் கொண்டு வரதுக்கு பார்க்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நாம் போர்ட் மாஸோட ரூல்ஸை சிம்பிளிஃபிகேஷனில் என்டையர் எப்படி அப்ளை பண்ணுறதுன்ற இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் போர்ட் மாஸ் ரூலை கண்டினியூ பண்ணலாமா, இல்லை ப்ரீவியஸர் கொஷின்ஸை பார்த்துட்டு ப்ரீவியஸர் கொஷின்ஸில் போர்ட் மாஸ் ரூலை யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் கொஷின்ஸை சால்வ் பண்ணலாமா, இல்லை நெக்ஸ்ட் ரீசனிங்கில் ஒரு டாப்பிக்கில், அதாவது லெட்டர் சீரியஸ், நம்பர் சீரியஸ் இந்த மாதிரி போகலாமா அப்படின்றத கீழே கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா நம்ம அடுத்த டாப்பிக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நீங்கள் வீடியோஸை பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ என்னோட டெக்னிக்கல் கிளிட்ஜ் எல்லாத்தையும் நான் சரி பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே என் வீடியோஸ் வந்து ரெகுலராக வரும். உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக கொடுக்கணுன்ற எக்ஸ்பெக்டேஷன் தான் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். ஓகேங்களா? ஸோ 98% ஆஃப் த வியூவர்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. ரைட். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ரைட். ஸோ அடுத்த வீடியோ வரும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது எக்ஸாம் கிராக் தமிழ்.